ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி சேவிங் டிப்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மணி சேவிங் டிப்ஸு, மணி சேவிங் சேலஞ்சு, பட்ஜெட் பிளானிங், கோல்டு சேவிங் டிப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோக்கள் ஆல்ரெடி உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் சொல்லக்கூடிய மணி சேவிங் டிப்ஸாக இருக்கலாம், மணி சேவிங் சேலஞ்சாக இருக்கலாம், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலாக எல்லாராலையும் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மணி சேவிங் டிப்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து நான் எங்கள் வீட்டில் நான் ஃபாலோ பண்ணுற விஷயங்களை மட்டும் தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக உங்களாலையும் பண்ண முடியும். இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களுமே ஓரளவுக்கு நிறைய பணத்தை சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் நிறைய மணி சேவிங் டிப்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு 10 டிப்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக 10 டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் பார்த்தீங்கன்னா என்ன வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ மணி சேவிங் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மாதத்தில் ஒரு ரூ. 500 ரூ. 1500 வரைக்கும் உங்களுடைய எக்ஸ்பென்சஸ்லேருந்து சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் சொல்லியிருக்கிற டிப்ஸில் வந்து 1 or 2 டிப்ஸ் மட்டுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவுமே உங்களுக்கு வந்து நிறைய பணத்தை சேவ் பண்ணுறதுக்கான வழியை வந்து சொல்லிக் கொடுக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அந்த 10th டிப் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரொம்பவும் முக்கியமான டிப்பு. அதை வந்து கண்டிப்பாக பார்க்குறதுக்கு மறந்துடாதீங்க. அதில் சொல்லியிருக்கிற விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலுமே உங்கள் வீட்டில் உங்களை அறியாமலேயே நிறைய பணத்தை சேமிக்க முடியும். இப்போ ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டிப்பு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் தினமும் செய்யக்கூடிய செலவை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒருத்தர் சொல்கிற மாதிரியும் இன்னொருத்தர் அதை எழுதுகிற மாதிரி தினமும் நோட்டில் நோட் பண்ணி வைங்க. இதில் ஏன் வந்து நான் ஒருத்தர் சொல்கிறத இன்னொருத்தர் நோட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அப்போ தான் வந்து நம்ம சொல்லும் பொழுது இன்னொருத்தர் அதை வந்து கேட்கும் பொழுது தான் அந்த செலவு வந்து நம்ம வந்து சரியாக தான் பண்ணியிருக்கோமா இல்லை இந்த செலவை நம்ம செய்யாமலே இருந்திருக்கலாமா அப்படிங்கிற ஜட்ஜஷனை அவங்க வந்து மெம்பர் சொல்லுவாங்க. அப்போ அதை குறைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, இல்லை அதை வந்து தவிர்க்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அன்னன்னைக்கு என்ன செலவு பண்ணுறீங்களோ அதை வந்து இன்னொரு பர்சன்கிட்ட சொல்லி அதை நோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய செலவு அப்படிங்கிறது குறையும், சேமிப்பு அதிகரிக்கும். ரெண்டாவது டிப்பு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிராசரி நம்ம வந்து வாங்குகிறோம் அப்படின்னா கிராசரி வாங்கின உடனே அதனுடைய பட்டியலையும் நீங்கள் வாங்கியிருக்கிற பொருளோட விலையையும் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விலைவாசி அப்படிங்கிறது ஏறிக்கிட்டே இருக்குது. இப்போ போன மாதம் நீங்கள் வந்து 1 கிலோ இட்லி அரிசி பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 43 வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா இந்த மாதம் ரூ. 47 வித்துட்ருக்கு. அதே மாதிரி சாப்பாடு அரிசி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ரூ. 60 வாங்குறீங்க அல்லது ஒரு ரூ. 70 1 கிலோ வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ரூ. 5லேருந்து ரூ. 6 வரைக்கும் ஒரு கிலோவுக்கு ஏறி இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு பட்ஜெட் போடும்பொழுது நிறைய ஷார்ட்டேஜ் ஆகும். அப்போ இந்த கிராசரி வந்து எது வாங்கினாலும் ஒவ்வொரு மாதமும் அந்த பட்டியலையும் அந்த வாங்கியிருக்கிற அமௌண்ட்டையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக நோட்டிஃபை பண்ணுங்கள். அந்த நோட்டிஃபை பண்ணும்பொழுது அதை வந்து நம்மளால் எதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த பட்ஜெட்டில் நீங்கள் வந்து அதை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் வந்து நம்ம வந்து கடையிலேருந்து பொருட்கள் வாங்கினதுக்கப்புறம் பட்டியல் போட்டிருப்போம் இல்லைங்களா, மேலே சொன்ன விஷயம் வந்து விலைவாசியை வெரிஃபை பண்ணிவிட்டு அதை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது. மூன்றாவது டிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்கிய பொருள் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு உங்களுக்கு பில்லு கொடுத்துருப்பாங்க. அந்த பில்லில் இருக்கிற பொருளும் நீங்கள் வாங்கியிருக்கிற பொருளும் சரியாக இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். அப்படி சரியாக இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது தான் கண்டிப்பாக இந்த பொருள் நம்மளுக்கு இந்த மாதம் அவசியமா இல்லை அடுத்த மாதம் இது வாங்க வேண்டாமா அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து கொஞ்சம் கீனாக அப்சர்வ் பண்ணுவோம். அப்சர்வ் பண்ணும் பொழுது அப்போவே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த பொருள் அடுத்த மாதம் நம்ம வாங்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த மாதங்கள் வாங்கின பொருளையே நம்ம திரும்பவும் வாங்காமல் இருக்க முடியும். கண்டிப்பாக இந்த டிப்பையுமே ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தேவையானது தேவையில்லாதது எதை வந்து அதிகம் வாங்கியுள்ளோம் என அறிந்து அடுத்த முறை வாங்காமல் இருப்பது. அதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ஷாப்பிங் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் காய்கறி வாங்குறதா இருக்கலாம் அல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்களாக இருக்கலாம் அல்லது வந்து மளிகை ஜாமான் எந்த ஒரு ஷாப்பிங் போனாலும் வீட்டுக்கு வந்த உடனே அதை வந்து அனலைஸ் பண்ணுங்கள். இது தேவைதானா, இது தேவையில்லாமல் வாங்கிட்டோமா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுட்டு அந்த ஒரு பொருள் வந்து உங்களுக்கு ஆசைப்பட்டு வாங்கியிருப்பீங்க, பட் வந்து இது இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லைன்னு கூட தோணும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம அடுத்த முறை செய்யாமல் அதாவது அந்த செலவை வந்து தவிர்க்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக இதையுமே தேவையானது தேவையில்லாதது என பிரித்து அதை வந்து அனலைஸ் பண்ணுங்கள்.
அடுத்த முறை அதை வாங்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அடுத்தது 5th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, வரவு செலவு கணக்கை மாதம் ஒரு முறை வெரிஃபை செய்து அனைவரும் அறிய செய்தல் வேண்டும் அப்படிங்கிறது தான். இப்போது ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒரு ரூ. 10,000 உங்களுக்கு வருமானம் வருதுன்னா, அந்த 10,000த்தில் நீங்கள் என்னெல்லாம் செலவு பண்ணுனீங்க, எவ்வளோ சேமிச்சிங்க, எவ்வளோ கடன் அடைச்சிங்க அப்படிங்கிற விஷயத்த உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்படி ஷேர் பண்ணும் பொழுது தான் அவங்களோட செலவுகளை வந்து குறைக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து வருமானம் 10,000 இருக்குது, ஒரு ரூ. 2,000 சேமிச்சிருக்கிறீங்க, ஒரு ரூ. 8,000 செலவு பண்ணியிருக்கிறீங்க, அந்த செலவுலையும் ஒரு ரூ. 2,000 கடன் அடைச்சிருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அது தெரியணும். அப்படி தெரிஞ்சால் தான் அவங்களுக்கு ஒரு செலவு வரும்பொழுது நம்ம வீட்டில் இவ்வளோ தான் வருமானம் இருக்குது, இதுக்குள்ளே தான் நம்ம செலவு பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அதை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் கண்டிப்பாக வரவு செலவு கணக்கை ஒவ்வொரு மாதமும் உங்களை ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் சேர்ந்து வெரிஃபை பண்ணுங்கள். அப்போ அடுத்த மாதம் வந்து அந்த செலவை எதை குறைக்கலாம், எதை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே அனலைஸ் பண்ணி ஒரு பிளான் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து 6th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, கடைக்கு போகும் முன் லிஸ்ட்டு. கண்டிப்பாக எந்த கடைக்கு போனாலும் நம்ம வந்து கையில் லிஸ்ட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பட்ஜெட் வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து கிராசரிக்கு ரூ. 3,500, பாலுக்கு ரூ. 1,500 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பட்ஜெட் போடுறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்க அப்படின்னா, அந்த கடையில் வந்து இன்றைக்கி நான் ரூ. 100 தான் செலவு பண்ண போகிறேன், அல்லது வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து காய்கறிகள் வாங்க போகிறேன், ரூ. 300 தான் வாங்கணும் அப்படிங்கிற பட்ஜெட்டை போட்டுக்கோங்க. என்னென்ன வாங்க போகிறோங்கிற லிஸ்ட்டும் போட்டுக்கோங்க. அதுவும் இல்லாமல் கேஷ் வந்து கையில் கண்டிப்பாக கொண்டு போங்க. இதுதான் ரொம்பவும் பெஸ்ட்டு வந்து மெத்தடு. ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிபே, பேடிஎம் இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து செலவுகள் அதிகமாகிறத கண்கூடாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு வந்து அந்த மாதிரி செலவுகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம கேஷ் கையில் இல்லைனாலும் ஜிபே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செலவை வந்து அதிகமாக நான் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த புது வருஷத்துலேருந்து ஜிபே, கூகுள் பே எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு மோஸ்ட்லி தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து அதாவது மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் வந்து இந்த ஆன்லைன் பேமெண்ட் பண்ணும்பொழுது ஜிபே, பேடிஎம், கூகுள் பே பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா 1% வந்து அமௌண்ட் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது நம்ம வாங்குறோம் இல்லையா, அவங்க தான் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷனை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி வந்து கேஷ் மட்டும் கொண்டு போகிறோம் அப்படின்னா தான் நம்ம வந்து கையிலேருந்து பணத்தை எண்ணி கொடுப்போம். அப்போ மீதி வந்து கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணமும் வரும். கண்டிப்பாக நம்ம மீதமும் கொண்டு வருவோம். அதையும் வந்து நீங்கள் சேமிப்பாக மாற்றிடலாம். அடுத்தது 7th டிப் பார்த்தீங்க அப்படின்னா, அவுட்டிங் வந்து நம்ம போகிறோம் அப்படின்னா மாதத்தில் ஒரு நாளைக்கோ அல்லது 2 வாரத்துக்கு ஒரு முறையோ போகிறோம் அப்படின்னா பிளான் வந்து கண்டிப்பாக முக்கியம். என்னென்னா பட்ஜெட் சொன்னோம் இல்லைங்களா, ஒரு வாரம் வெளியில் போகிறோம் அப்படின்னா இந்த பட்ஜெட்குள்ளே செலவுகளை பண்ணணும். அதே மாதிரி இதெல்லாம் தான் நம்ம வந்து வாங்கி சாப்பிடணும், இந்தந்த இடத்துக்கு தான் போகணும் அப்படிங்கிற பிளானிங்கை அந்த மாதத்தோட ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம பார்க்குற பொருளெல்லாம் வாங்காமலும் தவிர்ப்போம். அடுத்தது 8th டிப் பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டுக்கு வந்து ஒரு பொருளோ 2 பொருளோ மட்டும்தான் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து பக்கத்தில் ஒரு மளிகை கடை இருக்குன்னா அதில் போய் வாங்கிக்கலாம். அதை விட்டுட்டு அதுக்காக நீங்கள் வந்து ஒரு ஹோல்சேல் கடையில் தான் போய் வாங்கணும், அங்கே கொஞ்சம் விலையே கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனீங்கன்னா, நீங்கள் 2 பொருள் வாங்க போகிற இடத்துல அது வந்து 5 பொருளாவோ 6 பொருளாவோ ஆகும். அது வந்து பணம் அதிகமாக செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கண்டிப்பாக ஒரு பொருள் 2 பொருள் தான் பக்கத்துலேயே வாங்கிக்கோங்க. இல்லை அது இல்லாமலே நம்மளால் சமாளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லியும் நீங்கள் பாருங்கள். அப்படி சொல்லி பார்க்கும்பொழுது நம்மளுக்கு வந்து செலவு குறையும், சேமிப்பு அதிகமாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 9th டிப் பார்த்தீங்கன்னா, மாதம் வருமானத்திலிருந்து மட்டும் செலவழிக்க பழகுதல் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து மாதம் நம்மளுக்கு ஒரு வருமானம் வருது, ஒரு ரூ. 20,000 வருதுன்னா அந்த 20,000த்துக்குள்ளே தான் நம்ம செலவுகளை பண்ணுறோமா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு இருமுறை வந்து பார்த்துட்டு செலவுகளை அதுக்குள்ளே பண்ணுற மாதிரி பாருங்கள். ஒரு எமர்ஜென்சி வரும்பொழுது நம்ம வந்து கடன் வாங்க தான் செய்கிறோம். பட் வந்து எப்போவுமே வந்து கடன் அப்படிங்கிறது இல்லாமல் எப்போவாது எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம வந்து கடன் வாங்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து இஎம்ஐ ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வந்து தவிர்க்க முடியுமா? அதே மாதிரி பர்சனல் லோன் இருக்குது, வேறு லோன்ஸ் எல்லாம் நிறைய நம்ம எடுத்திருப்போம். அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே என்ன பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதனால் மாதம் உங்களுக்கு ஒரு வருமானம் வருதுன்னா அந்த வருமானத்துக்குள்ளே தான் என்னுடைய செலவுகள் இருக்கும் அப்படின்னு இந்த புது வருஷத்துலேருந்து ஒரு டிசிஷன் எடுத்துட்டு செலவு பண்ணி பாருங்கள், சேமித்து பாருங்கள். கண்டிப்பாக வருமானத்தை தாண்டி செலவுகளும் ஆகாது, சேமிப்பும் செய்ய முடியாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நான் 10th டிப் வந்து நான் ஃபஸ்ட்லேயே உங்களோட சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த டிப்பை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இஎம்ஐ வந்து இருக்கும். எல்லார் வீடுகள்லையும் இப்போ வந்து இஎம்ஐயே இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம விரல் விட்டு எண்ணிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து இப்போது இஎம்ஐ வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம், வாங்கிட்டுருக்குறோம், கட்டிகிட்ருக்கோம்.
அப்படி இருக்கும் பொழுது, ஒரு இஎம்ஐ உங்களுக்கு வந்து இருக்கு அப்படின்னா, அந்த இஎம்ஐய க்ளோஸ் பண்ற வரைக்கும் இன்னொரு இஎம்ஐ கண்டிப்பா எடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்க வந்து டிசிஷன் எடுத்துக்கோங்க. இல்ல அப்படின்னா நம்ம பார்க்குற இடத்துலலாம் இப்போ வந்து ஃபோனுக்கு ஒரு இஎம்ஐ போயிட்டுருக்கும். அப்புறம் வீட்டுக்கு வந்து சோபா வாங்குறோம். அதுக்கு ஒரு இஎம்ஐ போயிட்டுருக்கும். இல்ல வீட்டுக்கு தேவையானது வேற ஏதாவது வாங்குறோம். அதுக்கு ஒரு இஎம்ஐ. இப்படி இல்லாம ஒரு இஎம்ஐ இருக்குன்னா, கண்டிப்பா அந்த இஎம்ஐ முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு இஎம்ஐ தான் எடுக்கணும் அப்படின்னு நெனச்சிட்டு நீங்க பண்ணீங்கன்னா மட்டும் தான் நீங்க வந்து கடனுக்குள்ள போய் சிக்காம இருப்பீங்க. அ இந்த மாதிரி தவிர்க்கும்போது தான் நம்மளுடைய கடன் அப்படிங்கிறது கட்டுக்குள்ள இருக்கும். அந்த கடன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஃபேமிலிலயும் ஒரு 20%லேருந்து 30%க்குள்ள இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு வந்து விரலுக்கு ஏத்த வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்மளுக்கு பெஸ்ட்டா இருக்கும். இந்த வீடியோல சொன்ன மணி சேவிங் டிப்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாராலயும் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதனால இதில சொல்லியிருக்கிற டிப்ஸ்ல பார்க்குற வியூவர்ஸ்க்கு எந்த டிப்ப நீங்க ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க, அல்லது இந்த விஷயத்த தெரிஞ்சதுக்கப்புறம் யாரெல்லாம் ஃபாலோ பண்ண போறீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நெறைய பேரு வந்து கமெண்ட் வந்து அதிகமா பண்றதில்ல. பட் நீங்க கமெண்ட் பண்ண தான் நம்ம வியூவர்ஸ் வந்து அத பார்த்துட்டு அவங்களும் அத ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன அழுத்தி விட்டுருங்க. வேற யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.